ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நிறைய வீடியோக்கள் போட்டோம். கரணத்தை பற்றி வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரி. பஞ்ச அங்கங்களில் கரணம் மிக முக்கியமானது. காரியங்களை வெற்றி பெற செய்வதற்கு பெரிய உதவியாக இருக்கக்கூடியது கரணம். இந்த கரணத்தில் 11 கரணங்கள். இந்த 11 கரணங்களுக்கும் தலையாய காரணமாக ஸ்திர காரணமாக இருக்கிறது, முதல் காரணமாக இருக்கிறது பவம் கரணம். இந்த பவகரணம் ஒரு ஸ்திர கரணம். ஸ்திரம்னா என்ன அப்படின்னா நிலையான அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலும் இந்த கரணத்தில் செய்யப்படுகிற விஷயங்கள் செவ்வாய் சார்ந்து, இதோட அதிபதி செவ்வாய், இந்த செவ்வாய் சார்ந்து செய்யக்கூடிய எந்த விஷயமும் நீண்ட காலம் நிலைத்து நிற்பதற்கு ரொம்ப பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு கரணம். வாழ்வியலில் பயன்பாடு, அந்த பவகரணத்தில் செய்யக்கூடிய செயல்களின் பயன்பாடு ரொம்ப காலம் நீடித்து நிற்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க நம்ம முன்னோர்கள். அப்படி அந்த கரணம் வரக்கூடிய கால நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் வரும். இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய செயல்கள் ஸ்திரமான விஷயமா இருக்கும். பழைய கோயில்களில் பழமையான பெரிய கும்பாபிஷேகங்களை எல்லாம் பவகரணத்தில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக சொல்லப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கல்வெட்டுகள் கூட நிறைய கல்வெட்டுகள் நிறைய கோயில்களில், அதாவது இப்போ இருக்க கும்பாபிஷேகங்கள் பழைய கும்பாபிஷேகங்களை இந்த காலகட்டத்தில் பண்ணோம், இந்த காரணத்தில் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அது ஸ்திரத்தன்மை. ரொம்ப காலம், குறைஞ்சபட்சம் 12 வருஷத்துக்கு ஒருக்க கும்பாபிஷேகம் நடக்குனா கூட 48 ஆண்டுகளுக்காவது குறைஞ்சபட்சம் அதனோட சக்தியை வலிமையாக செயல்படுத்தக்கூடிய கரணம் நாதனே செயல்படுத்துங்கிறதுனால தான் அந்த நிலச்சி நிற்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த கரணத்தை எடுத்துக்கிட்டு செஞ்சாங்க. சரி, இந்த கரணம் செவ்வாய் அப்படின்னா என்னென்னவெல்லாம் இதோட காரகத்துவங்கள் 200க்கு மேலே வரும். ஆனாலும் நம்ம ஒரு சில காரகத்துவங்கள் சொல்லலாம். உணவு விடுதிகள் அப்படிங்கிறது பவன், ஆரியபவன் அப்படிங்கிற மாதிரி பவன் அப்படிங்கிற வரக்கூடிய உணவகங்கள் ரொம்ப நாள் நிலச்சி நிற்கணும் பேர் வாங்குறதுக்கு காரணம் இந்த பவம் அப்படிங்கிற கரணம் அப்படிங்கிறது தான். இதுக்கு இந்த உணவகங்கள் வேறு பேரில் கூட இருந்தாலும் பவம் அப்படின்னு வைக்கிறது நல்லது. அதே மாதிரி வீடுகளில் பவனம் அப்படின்னு வைக்கிறக்கும் இந்த பவம் கரணம். வீடு வாசல் எல்லாம் நிலச்சி நிற்கிற வீடு சுக்கிரன் தான், அது சொகுசான கண்டிஷன் இருந்தாலும் இந்த பவனம் வைக்கக்கூடிய பேருள்ள வீடுகளுக்கும் இல்லம் அப்படிங்கிற வீடுகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நிறைய இதுகளில் மாற்றங்களோடு தான் அந்த வீட்டோட அமைப்பே இருக்கும், செயல்பாடும் அந்த மாதிரி இருக்கும். பவம் கரணம் ஸ்திர கரணம்னா சீருடை பணியாளர்கள், செவ்வாயில் சீருடை பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க, இபி, போலீஸ், இராணுவம், இந்த மாதிரி முக்கியமாக ஏன் அந்த சீருடை பணியிலேயே இவங்களையெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். போராட்டம் உள்ள நிலைமையில் இருக்கக்கூடிய இதுகளில் வேலை சார்ந்த, தொழில் சார்ந்த உலைக்களங்களில் இருக்கவங்க முதற்கொண்டு எல்லாமே பவகரணத்துக்குள்ளே, அந்த கரணத்துக்குள்ளே இயக்கலாம். அதில் ஈடுபடக்கூடியவங்களையும் அந்த கரணத்தோட தாக்கம் இருக்கிறவங்களாம் நம்ம எடுத்துக்கலாம்னாலும், இதெல்லாம் ரொம்ப நாள் நிலச்சி ரொம்ப நீடித்து நின்று பயன் தரக்கூடியது. இப்போ குடும்ப வாழ்க்கையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க, கணவன் அப்படிங்கிற விஷயமும் மாங்கல்ய பாக்கியம் அப்படிங்கிற விஷயமும் ஸ்திரமாக நிற்கிறதுக்கு இந்த பவகரணம் பெரிய அளவில் உதவி பண்ணும். பூமி பூஜை போடுறது பவகரணத்தில் போடுவது அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். கோயில் கும்பாபிஷேகத்தை முதல்ல சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒரு பூமியை பதிவு செய்வது, பத்திரப்பதிவு செய்வது அப்படிங்கிறது, ஒருத்தர் கை மாற்றி கொண்டு வர்றது அப்படிங்கிறது பத்திரப்பதிவுங்கிறது இந்த காரணத்தில் நடந்துச்சு அப்படின்னா அந்த பூமி ரொம்ப நாள் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி கொடுக்குறவங்க வாங்குறவங்க 2 பேர்த்துக்குமே நீண்ட காலம் அவங்க விற்றதும் சரி வாங்கினதும் சரி, அந்த சார்ந்த பணமும் சரி, பெரிய வளர்ச்சியையும் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ரொம்ப நாள் நின்று அவங்களுக்கு பயன்படுறதாகவும் இருக்கிறத இந்த காரணத்தில் பார்க்கலாம். பதவிகள் நீடிச்சு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இதோட பாதிப்பு, செவ்வாயோட பாதிப்பு இருக்குமானால், இப்போ ரத்தத்தில் செவ்வாயோட பாதிப்பு இருக்குமானாலும் கூட இந்த செவ்வாயின் தாக்கத்தை சரி பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஜாதகத்தில் கரணநாதன் பவகரணத்துக்காரங்களாக இருக்காங்கன்னா கரணநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயை பிடிச்சு இந்த மாதிரியான கரண நேரத்தில் அவங்களுடைய காரியங்களை, அவங்க வீடு வாசல் வாங்கணும்னு நினைக்கலாம், சந்ததி விருத்திங்கிற விஷயத்துக்கு இது பொருந்துமா அப்படிங்கிற விஷயத்த பார்த்திங்கன்னா
செவ்வாய் பங்காளிகள் குறிக்கக்கூடியது. அந்த பங்காளிங்கிற ஒற்றுமை, குலதெய்வங்கிற அருளை பெறுவதற்கான நிலைமை, இதுக்கெல்லாம் கூட இந்த பவகரணம் பெரிய அளவில் வேலை செய்யும் அப்படிங்கிறது. உக்கிர தெய்வங்களான விஷயங்களில் இருக்கக்கூடிய உக்கிர தெய்வங்களுக்கு பலி கொடுத்து பூஜைகள் பண்ணுறாங்க இல்லைங்களா, வெகடா வெட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அதுக்கான பலன்களை எடுக்கிறதுக்கான நேரங்கள் கூட இந்த காரணத்தில் பண்ணும்போது ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கும். அதே மாதிரி யுத்தகலங்களில் இருக்கக்கூடியவங்க, அது சார்ந்து ஆயுதங்கள் விற்பவங்கள், வாங்குறவங்க, இடம் விற்பது வாங்குவது மாதிரியான வேலைகள் செய்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் விவசாயம் சார்ந்த ஒரு விஷயத்தில் கரசை கரணம் நீர் கரணம், ஆனால் பவகரணத்தில் அந்த விளைச்சலுக்கான விஷயம் ஸ்திரமாக ரொம்ப நாள் நிற்கிறதுக்கு அந்த பவகரணத்துக்காரங்க கரசை கரணத்தில் ஒரு பயிர்களை ரெடி பண்ணாங்க அப்படின்னா, அதுவும் பவகரணத்தில் பிறந்த ஜாதகர்கள் பவகரணத்து நேரத்தில் விவசாய பயிரிடுதலை சரியாக வச்சு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா பெரிய அளவில் ஸ்திரமாக நிற்கும். அது ரொம்ப நாள் பயனுள்ளதாக நிற்கும். அதில் வரக்கூடிய வருமானம் பெரிய அளவில் பெருகி வரும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. இதுவே ஒரு வேளை இந்த பவகரணமே இருக்குது, காரணம் செயல்படுதா இல்லையாங்கிற விஷயத்தை தெரியாமல் நம்ம இதை செய்ய முடியாது. இதில் புதன் எப்போது யோகியாக வருகிறதோ அப்போதெல்லாம் செவ்வாய் அவயோகியாக வரும். நாம யோகத்தில் சேர்ந்து விஷயத்தை பார்க்கும்போது ஒருவேளை அவயோகியாக இருந்து பாதிக்கப்பட்டிருக்குமானால், பவகரணமே இருந்தாலும் முதல் அவயோகியாக்கான நிலைமையிலிருந்து மாற்றினால் மட்டும்தான் இந்த கரணநாதனாக அவர் இயங்குவார். இல்லை அப்படின்னா பவகரணம் இருக்குமே தவிர செயல்பாட்டில் அவயோகத்தை தரக்கூடிய விஷயங்களும் இது பண்ணுவாங்க. அப்போ போய் கரணநாதனை இயக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது ஜாதகத்தை பார்த்துத்தான் முடிவு செய்ய வேண்டும். ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னிங்கன்னா, இந்த கரண நேரத்தில் நிறைய பேர் இந்த சிம்மத்துக்கு எலிக் வாங்கி போடுங்க, அதுங்க இதுங்கன்னு எதோ வாழ்வியல் பரிகாரங்கிற பேரில், அது அவங்களுடைய நம்பிக்கை, நம்ம யாரையும் குறை சொல்ல. பெரும்பாலும் சொல்கிறவங்களோட சிங்கத்துக்கு இப்போ ஜூவில் வச்சுக்கிறவங்க கூட இருக்காங்க. அவங்க பவகரணத்துக்காரங்களாக இருந்தால் பெரிய அளவில் வளர்ந்துருவாங்களான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. அதே மாதிரி சிங்கத்துக்கு இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு அதில் படத்தை வாங்கி வச்சுட்டா வீட்டில் உடனே செழிப்பாயிருன்னெலாம் சொல்கிறது மனோவியல் ரீதியாக அவங்கள ஆறுதல் படுத்துமே தவிர அதுதான் நம்பிக்கை அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்படும் போது வேறு மாற்றங்கள் ஏதாவது காக்காவுக்கு வர பணம்பழம் விழுந்து கதையாக ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும்போது அதுதான் காரணம்னு நம்ம நம்பலாமே தவிர, உண்மையில் பெரும்பாலானோட அனுபவங்களை என்கிட்ட சொல்லும்போது இது நடைமுறை வாழ்க்கையில் வெற்றிக்காக உதவுனது மாதிரி எனக்கு தெரியல. அதற்கான சில விஷயங்கள் இருக்குது. அதை செயல்படுத்தும் போது கரணம் செயல்படும். அவயோகத்தை நீக்காமல் காரணத்தை ஒருவேளை அவயோகியாக இருந்தால், இதுவே யோகாதிபதியாக இருந்து செவ்வாயாக இருந்து பவகரணமாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா சிறப்பான நிலைமைக்கு இந்த காரணம் எடுத்துகிட்டு போயிடும். அதே மாதிரி செவ்வாய் பாதிப்பு இருக்கிறதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியனோடு சேர்ந்துருக்கா அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி செவ்வாய் நீச்சமாக இருக்கா அல்லது சனியோடு சேர்ந்துருக்கா அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த கரணத்தை இயக்குகிற விதத்தில் நிறைய மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிறது. இதனுடைய மூல தெய்வமாக பார்க்கப்படுறது நரசிம்மர் வழிபாடு எங்கிருந்தாலும் செய்யலாம். அதுலேயும் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த நரசிம்மர் வழிபாடை, நாமக்கல் நரசிம்மரை நம்ம கரணநாதனாக கரணத்தை இயக்குவதற்கு எல்லோரும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கும் அதுதான் கொடுக்குறோம். ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, நரசிம்மர் நாமக்கல் நரசிம்மர் பல ஆயிரம் வருஷங்களாக தொடர்ந்து பூஜைகள் வைஷ்ணவம் தலைச்ச காலத்தில் நல்ல நிலைமையிலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து முறையான பராமரிப்புலையும் முறையான இதாக இருக்குது. சில இடங்களில் லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கக்கூடியவருக்கு முறையான சில பாதுகாப்புகளோ அல்லது கோயில்கள் இடையில சிதிலங்கள் அடைஞ்சதுனாலையோ அல்லது பக்தர்கள் சரியான கவனிப்பு இல்லாத சூழ்நிலையிலையோ போய் அந்த கோயில்களோடைய பராமரிப்புகள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான இடங்களுக்கு இல்லாமல் இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்களே தவிர மற்றபடி நரசிம்மர் எங்கிருந்தாலும் வேலை செய்யும். நாமக்கல் நரசிம்மர் மிக வலிமையான பல காரணங்களை, அதோட தலவரலாறு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அந்த வரலாறு முழுசாக தெரிஞ்சால் இந்த கரணத்துக்கு சரியாக இருக்கும். சிம்மங்கிறது குறியீடு தானே தவிர சிங்கத்தின் குணாதிசயங்களில் இவங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது செவ்வாய்க்கு உக்கிரத்தன்மை இருக்கிறதையும், அவர் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் அவதாரம் எடுத்தபோது உக்கிரன் நிலைமையில் இருந்தாருங்கிறதையும் ஒன்றிணைச்சு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி காட்டில் இருக்கக்கூடிய சிங்கத்துக்கும் இந்த கரணத்துக்காரங்களுக்கும் பெரிய அளவில் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுவது நம்ப வைக்கிறதுக்கான தொடர்ந்து பேசுவதெல்லாம்
மனோவியல் ரீதியாக உங்களை அணுகக்கூடிய அணுகுமுறையாக நான் பார்க்குறேனே தவிர இந்த கரணத்தில் இது சரி அப்படின்ற விதத்தில் எனக்கு அனுபவத்தில் ஒத்து வரவே இல்லை. வெற்றிக்கான வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண நேரத்தில் ஒரு 11 வாரங்கள் செவ்வாய் ஹோரையாக இருக்கும்போது, அந்த செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, செவ்வாய் அதிபதியாக இருப்பதால் பவகரணத்தில் வருகிற நேரத்தில், பவகரணம் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம்னா பகல் நேரத்தில் வருமேயானால், அந்த பவகரண நேரத்தில் செவ்வாய் ஹோரைங்கிறது காலையில் 6 to 7, மதியானம் செவ்வாய்க்கிழமை நாளில் 1 to 2, இரவு 8 to 9ங்கிற இந்த நேரத்தில் நம்ம அந்த லட்சுமி நரசிம்மருக்கு நெய் அப்படிங்கிறது ஆண்களும், பெண்கள் ஒரு விதிவிலக்கு இன்னொரு விஷயங்களில் ரொம்ப நுணுக்கமான காரணங்களுக்காகனா இந்த பெண்களுக்கு செவ்வாய்க்கான நெய்யும் பயன்படுத்தலாம், இலுப்பை எண்ணெயும் பயன்படுத்தலாம் ஒரு சில காரணங்களுக்காக. அது ரொம்ப நுணுக்கமானது, அது ஜாதகத்தோட அமைப்பு பொறுத்து மாறும். ஆனால் பொதுவானது நெய் அப்படிங்கிறதுனால நம்ம வீடியோவில் நெய் சொல்கிறோம். இந்த நெய் தீபம் ஏற்றி 11 தீபங்கள் தொடர்ந்து 11 வாரங்கள் தொடர்ந்து அப்படிங்கிற அந்த முறைப்படி மெத்தேடில் கரெக்டாக கொண்டு போனோம் அப்படின்னா, இந்த வழிபாட்டில் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் ஒவ்வொரு கோரிக்கையாக அப்படி கொண்டு வர்றது. 11 வாரத்துக்கு ஒரே கோரிக்கை, ஒரே நிலைப்பாட்டில் நின்று தெளிவாக இந்த வழிபாடு நடக்குமே. ஆனால் நீங்கள் நீண்ட காலம் போராடி கூட வெற்றி பெற முடியாத செவ்வாய் சார்ந்த காரகத்துவத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குமே, ஆனால் அந்த விஷயத்தை வெற்றி பெறுவதற்கான காலம் கனிஞ்சு வரும் அப்படிங்கிறது காரிய வெற்றிக்கான விஷயமாக இந்த கரணத்தை பயன்படுத்துவதற்கான மெத்தேடு. மற்றபடி மற்றவங்க சொல்கிறது எதுவாகவும் இருக்கலாம், அதாவது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. என்னுடைய அனுபவத்தில் நான் வெற்றி பெற்ற கருத்தை சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய அனுபவங்களை, உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். போதுமான நிறைவோடு செஞ்சுருக்கிற முயற்சி பண்ணியிருக்கேன். இதுபோக கேள்விகளும் இருக்கலாம். அடுத்தடுத்து நிறைய கேள்விகள் வரத்தான் செய்யும். அதை கமெண்ட்டில் பதிவு சொல்கிறேன், பதிலாக சொல்லி உங்களுக்கு அதை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணுறேன். கொடுத்து வருகிற ஆதரவுக்கு நன்றி. இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அடுத்து பாலவம் கரணத்தை பற்றி பேசுவோம். தொடர்ந்து 11 கரணங்களுக்கும் வழிபாடுகள் சொல்லப்படும். அந்த வழிபாடுகளில் காரியங்கள் எப்படி நடத்திக்கலாம் அப்படிங்கிறதும், கரணத்துக்காரர்கள் கரணத்தை வைத்து எப்படி வெற்றி பெற முடியும். பொதுவாக எல்லாருமே இந்த கரணத்தை வச்சு பயன்படுத்தவும் முடியும். இது ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன். இந்த கரணத்தை எல்லாருமே பயன்படுத்த முடியும். பவகரணத்துக்காரர்களுக்கு இன்னும் கூடுதலான பலனை தரும். அதுதான். நன்றி, வணக்கம்.